ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்தித்து இந்த தேசத்திற்கான ஜெபத்தை ஏறெடுக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்புக்காக கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்பானவர்களை இணைந்து நம்முடைய தேசத்திற்காக ஒரு மனதோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் சாதிக்க முடியாது, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஆகையினாலே திறப்பிலே நின்று ஆண்டுடைய சமூகத்தில் நாம் பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கும்போது இந்த தேசத்திற்கு தேவன் ஒரு விடுதலையை தந்து ஒரு இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் எங்கள் மத்தியில் வாருங்கப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வர ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக கெஞ்சி நிற்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்கக்கூடாதபடி ஏதாவது குறை குற்றங்கள் இருந்தாலும் எங்கள் பாவத்தை மன்னித்து இந்த தேசத்துக்கு ஒரு க்ஷேமத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வசனங்கள், தியான நேரம், ஜெப நேரம் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரே, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஜெபிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமீன் ஆமீன். இணைந்து ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தரின் நாள் பயங்கரம், அந்த நாளை சகிப்பவன் யார்? கர்த்தரின் நாள் பயங்கரம், அந்த நாளை சகிப்பவன் யார்? ஆதலால் நீங்கள் யாவருமே உபவாசித்து புலம்புங்கள். ஆதலால் நீங்கள் யாவருமே உபவாசித்து புலம்புங்கள். கர்த்தரின் நாள் பயங்கரம், அந்த நாளை சகிப்பவன் யார்? வஸ்திரமல்ல இருதயத்தை பரிசுத்தமே பண்ணுங்கள். வஸ்திரமல்ல இருதயத்தை பரிசுத்தமே பண்ணுங்கள். நமது உள்ளம் நொறுங்கினால்தான் கர்த்தருக்கு பிரியமே. நமது உள்ளம் நொறுங்கினால்தான் கர்த்தருக்கு பிரியமே. கர்த்தரின் நாள் பயங்கரம், அந்த நாளை சகிப்பவன் யார்? முதியோர்களும் குழந்தைகளும் வாலிபரும் சபையோரும், முதியோர்களும் குழந்தைகளும் வாலிபரும் சபையோரும் கூடி வந்து இயேசு பாதம் காத்திருந்து ஜெபியுங்கள். கூடி வந்து இயேசு பாதம் காத்திருந்து ஜெபியுங்கள். கர்த்தரின் நாள் பயங்கரம், அந்த நாளை சகிப்பவன் யார்? கர்த்தருடைய ஊழியரே பலிபீடத்தில் வாருங்கள்.
கர்த்தருடைய ஊழியரே பலிபீடத்தில் வாருங்கள், திறப்பின் வாசலில் நின்று கொண்டு அழுது புலம்பி ஜெபியுங்கள். திறப்பின் வாசலில் நின்று கொண்டு அழுது புலம்பி ஜெபியுங்கள். கர்த்தரின் நாள் பயங்கரம், அந்த நாளை சகிப்பவன் யார்? கர்த்தர் நமது தேசத்தின் மேல் பெரிய காரியம் செய்குவார். கர்த்தர் நமது தேசத்தின் மேல் பெரிய காரியம் செய்குவார். தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே நீ பயப்படாதே என மகிழ்ந்து களி கூறு. கர்த்தரின் நாள் பயங்கரம், அந்த நாளை சகிப்பவன் யார்? வாக்கு தத்தம் செய்த தேவன் முன்மாரியை பொழிந்திட்டார். வாக்கு தத்தம் செய்த தேவன் முன்மாரியை பொழிந்திட்டார். முன்மாரி பின் மாரியையும் நிச்சயமாய் தருவாரே. முன்மாரி பின் மாரியையும் நிச்சயமாய் தருவாரே. கர்த்தரின் நாள் பயங்கரம், அந்த நாளை சகிப்பவன் யார்? ஆதலால் நீங்கள் யாவருமே உபவாசித்து புலம்புங்கள். ஆதலால் நீங்கள் யாவருமே உபவாசித்து புலம்புங்கள். கர்த்தரின் நாள் பயங்கரம், அந்த நாளை சகிப்பவன் யார்? கர்த்தரின் நாள் பயங்கரம், அந்த நாளை சகிப்பவன் யார்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு 2 வசனங்களை உங்கள் மத்தியில் நான் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட தேசத்திற்காக அதிக பாரத்தோடு நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் பாருங்கள், சத்ருவானவன் நம்முடைய தேவனுக்கு முன்பாக இரவும் பகலும் நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அங்கே அவன் என்ன செய்கிறான்? காத்து கொண்டே இருக்கிறான். எப்படி ஒரு ஊழியக்காரர்களை கீழே தள்ளிவிடலாம்? ஒரு விசுவாசியை எப்படி மடக்கலாம்? எப்படி அந்த விசுவாசத்திலிருந்து கீழே விழத்தள்ளலாம்? குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பான். ஏன்னா இந்த கடைசி நாட்களில் அந்த பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடி கொண்டிருக்கிறான். யாரை
விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஊழியர்களானாலும் மிஷனரிகளானாலும் போதகர்களானாலும் விசுவாசிகளானாலும் யாரானாலும் ஆண்களோ பெண்களோ வாலிபர்களோ ஜாக்கிரதையாக நம் ஜீவனை காக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. எப்போ கீழே விழத்தள்ளலாம், எப்படி குற்றஞ்சாட்டலாம், கண்ணி வைத்து கொண்டிருக்கிறான். நம்ம அதுக்கு தேவனுடைய ஜனங்கள் நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய சமுதாயத்திலும் திருச்சபையிலும் வேலைக்கு போகிற வருகிற இடங்களிலும் ஸ்கூல் போகிற வருகிற இடங்களிலும் காலேஜுக்கு போகிற வருகிற இடங்களிலும் எல்லா இடங்களிலும் நம்முடைய விசுவாசத்தையும் காத்து கொள்ள வேண்டும், பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். அந்த பிசாசு நம்மை பார்த்து விரல் நீட்டக்கூடாது, நம்மை பார்த்து குற்றம் சொல்லக்கூடாது. அதற்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் வார்த்தையிலும் மாதிரியாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்கள் அது கடினமாகத்தான் காணப்படும். சிலர் வசை சொற்கள் சொல்லும்போது அது கேட்கக்கூடாதபடி கொஞ்சம் மன வருத்தத்தில் நம்மளும் சில நேரம் பேசிடுவோம். ஆனால் பேசாமல் இருக்கிறது நல்லது. கர்த்தர் பொறுப்பெடுப்பார். நம்ம பேசாமல் வந்தோன்னா, நம்ம மேலே குற்றம் இல்லைன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இறங்குவார். தேவனுடைய ஜனங்களுக்கு, கர்த்தருடைய கற்பனையின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு, பரிசுத்தத்தோடு வாழ திட்டமிட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, கர்த்தருக்காக கடைசி நாட்களில் நான் எதையாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும், கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகளுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். நம்ம விசுவாசம்தான் மேலாக இருக்க வேண்டும். விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும். விசுவாசத்திலிருந்து தள்ளிவிட சத்துரெடுக்கிற முயற்சிக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. அவிசுவாசம் எதுவும் வரக்கூடாது. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவன் என்று இருக்கிறது. ஆகையினால நாம் இருமனமாக இருக்கக்கூடாது. விசுவாசத்தோடு நாம் எதை கேட்டாலும் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை தாமதமானாலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர், நிச்சயமாக தருவார், நிச்சயமாக தருவார். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஒரு விதை விதைக்கிறோம், அடுத்த நாளே அது முளைத்து கனி தராது. அதற்கு சில நாட்கள் தேவைப்படுகிறது, சில நாட்கள், சில மாதங்கள் அதற்கு தேவையாக இருக்கிறது. ஆகையினால அதை பேணி வளர்க்க வேண்டிய கடமை நம்முடைய கடமை. ஆகையினால கிடைத்த ரட்சிப்பையும் கிடைத்த பரிசுத்தத்தையும் கர்த்தரிடத்திலிருந்து கிடைத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் காத்து கொள்ள வேண்டும். அதனுடைய பலனை நிச்சயமாக அவர் தருவார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. ஆகையினால தைரியமாக இருங்க. ஒருவேளை நான் இவ்வளவு நாளும் பாடுகளை பட்டுக்கொண்டே இருக்கிறேனே, நான் பாடுபட்டு கொண்டே இருக்கிறேனே, எனக்கு ஒரு விடுதலை இல்லையே என்று தவிக்கிற பிள்ளைகளும் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் நிச்சயமாக பாடுபட்டவர்களுக்கு பலனளிக்க வருகிறார். பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவதாமே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவதாமே. கூடும் நமக்கோ குறைவில்ல பலனையே கூவியே கொடுத்திடுவார். கூடும் நமக்கோ குறைவில்ல பலனையே கூவியே கொடுத்திடுவார். மேக மீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. மேக மீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரே ஆகாயம் சேர்க்க
அவரே வாராரே மேகமீதில் ஏத்தூராஜன் வேகம் வாராரே. துதிப்போமா. பாடுபட்டோருக்கு பலனளிக்கத்தக்கதாக அவர் வரப்போகிறார். ஆகையினால பாடுகளை பார்த்து யாருமே சோர்ந்து போக வேண்டாம். இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், என்னோடு பாடுகளை சகித்தீர்களானால் என்னோடு கூட ஆளுகை செய்வீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகையினால ஒருவேளை பாடுகளோடு வேதனைகளோடு கஷ்டங்களோடு அவரை விசுவாசித்து அவரை நோக்கி பார்த்து நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, இந்த தேசத்திற்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் தகப்பனே. எங்களோடு இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா. ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு ஆண்டவரே காத்து கொண்டிருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். விடுதலையோடு ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் உம்மை ஆராதிக்க கிருபை தாருங்க தாவே. தனிப்பட்ட வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, ஆண்டவரே சமுதாயத்திலே, திருச்சபையில் ஆண்டவருக்கு பிரியமாய் ஒவ்வொரு பேரும் வாழ்ந்து காட்ட கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுறோம் தகப்பனே. ஒருவேளை கடந்த காலங்களிலே ஏதாவது குற்றங்கள் இருந்தாலும் கர்த்ததாமே மன்னித்து ஆண்டவரே பிள்ளைகளை நீ புதுப்பிக்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் தைரியமாய் வந்து ஆண்டவரே ஜெபிக்கத்தக்கதாக கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம ஜெபிப்போமா. தேசத்தில் உள்ள அனைத்து மக்களின் ரட்சிப்புக்காக, தேசத்தில் உள்ள அனைத்து மக்களுடைய ரட்சிப்புக்காக ஒரு மனதோடு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். யாரானாலும், எந்த ஜனமானாலும், எந்த மாநிலத்தில் உள்ளவர்களானாலும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேசத்தில் உள்ள அனைத்து ஜனங்களும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இருளிலே வாழும் ஜனங்கள் ஆண்டவரே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. கர்த்தர் உதவி செய்வீராக, கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும். இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும், அனைவரும் கேட்க வேண்டும். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போமா. பலவிதமான குழப்பத்தில், போராட்டங்களில், பல வியாதி பிரச்சனைகளில், குடும்ப கஷ்டங்களில், கடன் பாரங்களில், வேதனையோடு சிக்கி தவிக்கிற எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிப்போமா. தனக்கு அருமையானவர்களை
இழந்து துடிக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் உண்டு. இனி என்னுடைய வாழ்க்கை எப்படி? என் கணவர் இறந்து விட்டாரே, என் பிள்ளைகள் இல்லையே, என்னுடைய மனைவி இறந்து விட்டாளே, நான் எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன்? என் பிள்ளைகளை எப்படி நான் வளர்ப்பேன்? வேதனையோடு கலங்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் பாரத்தோடு நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே இயேசுவே, இந்த யுத்தத்தில் கூட ஆண்டவரே, இந்த உலக யுத்தத்தில், நாடுகளுக்கிடையே நடக்கிற அந்த யுத்தத்தில் கூட அநேகர் மரித்து விட்டார்களப்பா. எவ்வளவோ பேர் தனியாக ஆண்டவரே, மனைவிமார், பிள்ளைகள், ஆண்டவரே அப்பா, விதவையாக்கப்பட்ட பிள்ளைகள், அனாதையாக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி பிரச்சனையில் மரித்து போய் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பாரங்களோடு தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். கலங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு கலக்கத்தை மாற்றும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கலக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கல்வாரி அண்டை வர வேண்டும். கல்வாரி அண்டை வர வேண்டும். கல்வாரியில் நமக்காக உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்து விடுதலை அடைய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலங்கிடும் மாந்த கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். கலங்கிடும் மாந்த கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெங்கும் பரவ வேண்டும். ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். அனைவரும் கேட்க வேண்டும். நம்முடைய தேவனுக்கு முன்பாக குற்றம் சுமத்தும் பொருட்டு சத்ருவாகிய பிசாசானவன் நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு பல கோணங்களிலே யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறானே, அந்த சத்துருடைய கிரியைகளெல்லாம் முறியடித்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. துதியினால்தான் சத்ருவை விரட்ட முடியும். துதிக்க அவன் அந்த இடத்துல இருக்க முடியாது. முறுமுறுத்தா இருக்க முடியாது. முறுமுறுத்தா அவன் நமக்குள்ளதான் வாசம் செய்வேன் என்று சொல்லுவான். நம்ம வாழ்க்கையில் முறுமுறுப்பு வரக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது, சந்தேகங்கள் வரக்கூடாது. அது வந்தால் அவன் போக மாட்டான். அவனுக்கு அது பிடித்தமான காரியம். ஆண்டவரை துதிக்கிற வாய் சபிக்காது. ஆண்டவரை துதிக்க சத்துரு நம்மை விட்டு விலகி போவார். இவட்ட இருக்க முடியலையே, இவ துதிச்சுக்கிட்டே இருக்காளே என்று சொல்லி அவன் ஓடி விடுவான். ஆகையினால சத்ருவின் அந்தகார கிரியைகளில் யாராவது பிடிபட்டு விடுதலை பெற முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாம் பாரத்தோடு ஜெபிப்போம். ஹல்லேலூயா. சத்ருவின் பிடியில் அந்த சத்ரு குடிக்க தூண்டி பல விதங்களில் குடித்து வெறித்து பல பாவமான சம்பவங்களை செய்து பலவிதமான கொலை வெறிகளை உண்டாக்கி பல கோணங்களிலே உருவெடுத்து வருகிற எல்லா சத்ருவின் அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை தாரும். சத்ருவினால் வருகிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே, சத்ருவினால் ஆண்டவரே பல வியாதிகளை ஆண்டவரே பல வருத்தங்களை கொண்டு ஆண்டவரே நசிப்பித்து கொண்டிருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். சாத்தானை வென்று தாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும். வெற்றி பெற்று வாழ வேண்டும். சாத்தானை வென்று தாபத்தினின்று
விடுதலை பெற வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும், அனைவரும் கேட்க வேண்டும். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். குடிப்பதற்கு பணம் கேட்டு பெற்றோரை கொலை செய்யும் நிதானமற்ற வாலிபர்கள், குடிகாரர்கள் மனம் திரும்ப நாம் எல்லாரும் ஜெபிப்போம். பெற்றோரை வருத்தப்படுத்தி பெற்றோரிடம் கடினமான வார்த்தைகளை சொல்லி குடிக்க பணம் கேட்டு குடித்து வெறித்து சீரழிகிற எல்லா குடி அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும். எல்லாரும் ஜெபிப்போமா. எத்தனை இடங்களில் குடிக்கிறதுக்கு ரூபா தரலன்னா பாருங்கள், அப்படின்னு சொல்லி மிரட்டி உருட்டி பைசா வாங்கி குடித்து தன்னுடைய ஆத்மாவை கெடுத்து கொண்டிருக்கிற வாலிபர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, வாலிபர்கள் மாத்திரமல்ல, ஒருவேளை குடும்ப தலைவனாக இருக்கலாம், குடும்ப தலைவியாக இருக்கலாம், சகோதரங்களாக இருக்கலாம், யாரானாலும் குடிக்க அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுவிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மது கடை நிரந்தரமாய் மூடப்படட்டும். ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு ஒரு விடுதலையை தாருங்கப்பா. இந்த குடி வெறியினால் ஆண்டவரே சண்டைகள், ஆண்டவரே கொலை வெறிகள், வேசித்தனங்கள், விபச்சாரங்கள் ஆண்டவரே பெருகி வருகிறது. ஆண்டவர் இறங்கி எங்கள் தேசத்தை நீ பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மது கடுமையாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படட்டும். ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, வாலிப சகோதர சகோதரிகள் எல்லாரும் தன் பெற்றோருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கட்டும், உண்மையுள்ளவர்களாக இருக்கட்டும். ஆண்டவரே, பெற்றோரிடம் பணம் கேட்டு இல்லாவிட்டால் திருடி கொண்டு சென்று ஆண்டவரே மற்றவர்களுக்கு அதை கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே கெடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் உண்டு. கர்த்தர் எல்லாரையும் விடுவிக்க வேண்டும் என்று கெஞ்சுறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோருக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழட்டும், வாழட்டும். பெற்றோரும் பிள்ளைகளுக்கு முன்னால் முன்மாதிரியாக இருக்கட்டும். கர்த்தாவே, ஆண்டவரே குடும்ப ஜெபம் செய்கிற பிள்ளைகளாக, ஆண்டவரே குடும்ப ஜெபம் செய்கிற பிள்ளைகளாக கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே நீர் கொடுத்த பிள்ளைகளை பரிசுத்தமாய் வளர்க்கக்கூடிய கிருபையை தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள் ஆண்டவரே மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே இன்னுமாக அநேக இடங்களில் காதல் விவகாரங்களில் ஆண்டவரே சிக்கி அதன் காரணமாக நடக்கிற கொலைகள் எல்லாவற்றுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உண்மையுள்ளவர்களாக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த காதல் காரியங்களில் ஆண்டவரே அது சரியானபடி ஆண்டவரே யோசிக்காமல் ஆண்டவரே அந்த காரியங்களில் தலை கொடுத்து ஆண்டவரே சிக்கி போய் வேதனையோடு இருக்கிறவங்க உண்டு. திருமணத்துக்கு பிறகு பிரிந்து போனவர்கள் உண்டு. பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறவங்க உண்டு. ஆண்டவரே கர்த்தாவே, எங்கேயாவது நடக்கிற காரியங்களை பார்த்து தங்களை மாற்றி கொள்ளத்தக்கதாக பெற்றோருக்கு பிரியமான பாதையில் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு பாதையில் நடக்கிற பிள்ளைகளாக இருக்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவரே வாலிப தம்பியாவது தங்கையாவது ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கட்டும், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கட்டும். பெற்றோரை ஆண்டவரே கனப்படுத்தட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைக்கு மீறி ஆண்டவரே பாவத்திலே விழுந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தாறுமாறான வாழ்க்கையை தேவன் மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. நம்ம வீடுகளில் உள்ள வாலிப தம்பி தங்கச்சிமாரெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழட்டும், பெற்றோரை கனம் பண்ணட்டும், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட விதத்தில் ஆண்டவரே காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழட்டும். ஹல்லேலூயா. ஜெபங்கேளும் ஜெபங்கேளும் எங்களது ஜெபங்கேளும், பதில் தாரும் பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். ஜெபங்கேளும் ஜெபங்கேளும் எங்களது ஜெபங்கேளும், பதில் தாரும் பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலாகும், எங்கள் பலத்தினால் அல்ல, எங்கள் பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே கூடும். இயேசுவே ஒரு ஆத்மா கெட்டு போகிறது உமக்கு சித்தம் இல்லை. எல்லா வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறனால் தானே. இயேசுவே ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கை மாறும் வேதத்தை வாசித்து அதன்படி நடக்க கிருபை தாரும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காம, பாவியுடைய வழியில் நில்லாம, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராம, கர்த்தருக்கு பயந்து நடந்து வேதத்தை தினந்தோறும் வாசித்து விடுதலையோடு வாழுகிற பிள்ளைகளாக இருக்க, அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், மனமகிழ்ச்சி, ஆண்டவரே நித்திய ஜீவன், ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்று வாழ வேண்டும், ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்று வாழ வேண்டும். நித்திய ஜீவ பாதைக்கு ஏதுவான பாதையில் நடக்க வேண்டும். ஆண்டவர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஆண்டவரே உடைய பாதம் பணிஞ்சு கேட்கிறோம். எங்களால் ஒருவரையும் திருத்த முடியாது. தேவன் ஒருவரே கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் விடுதலையை தாரும். ஆண்டவரே ஆண்டவரே விடுதலையை தாரும், விடுதலையை தாரும் அப்பா. ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழட்டும். கர்த்தர் விடுவிப்பீராக. தொடர்ந்து அரசியல் காரணமாக நடக்கும் வன்முறைகள் மாறவும், தங்கள் வாழ்வு தங்கள் குடும்பத்தை
பொறுப்படுத்தி கவனிக்கவும் மனம் திரும்பவும். பாருங்க, அரசியல் எல்லா காரியங்களையும் பொறுப்பாய் நடத்தினாலும் தங்களுடைய வாழ்க்கையும் கவனிக்கணும், தங்கள் குடும்பத்தையும் சரியாக கவனிக்கணும். அப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வர வேண்டும். தங்கள் குடும்பங்களை கவனித்து நடத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருக்க வேண்டியது. அதற்காக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் உதவி செய்யப்பா. அரசியல் பொறுப்பில் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேசத்தின் தலைவர்களுக்காக, தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, என்ன பதவியில் இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு ஜீவனை நான் காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமாவை நான் காத்து கொள்ள வேண்டும். எனக்கென்று ஒரு நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனுக்கு போவதற்கு ஏதுவான முறையிலே என்னுடைய வாழ்க்கையை நான் அமைக்க வேண்டும். என் குடும்பத்தை அப்படி நான் நடத்த வேண்டும். சமுதாயத்தில் அப்படி நான் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே அப்பா, தேசத்தில் எல்லா அரசியல்வாதிகளுக்கும், ஆண்டவரே தேசத்தை ஆளுகிறவர்களுக்கும், ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தரும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு பாபிலோனில் தானியேலை எடுத்து நிலை நிறுத்தினீர் ஆண்டவரே. அந்நிய தேசத்தில் பரிசுத்தமாய் வாழ, உண்மையுள்ளவனாய் வாழ, அதனால உயர்ந்த பதவியை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை கொடுத்தது போல உண்மையுள்ளவர்களாய் பரிசுத்தமாய் வாழும்போது ஆண்டவரே தேசத்தில் உயர்ந்த அதிகாரம் ஆண்டவரே கர்த்தர் கொடுக்கிறீர் ஆண்டவரே. அதே போல் ஒரு எகிப்து தேசத்தில் பரிசுத்தத்தை காத்து கொண்ட ஒரு யோசேப்புக்கு பார்வோனின் அடுத்த ஸ்தானத்தில் ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்தீர் ஆண்டவரே. அதுபோல் இந்த நாட்களில் ஆண்டவரே அரசியல்வாதிகள் இன்னும் ஆண்டவரே தேசத்தை ஆளுகிறவர்கள் ஆண்டவரே பரிசுத்த இருதயத்தோடு உண்மையோடு உத்தமத்தோடு வாழும்போது உயர்ந்த அதிகாரத்தை நீர் கொடுக்கிறீர். அவர்களை பாதுகாத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் விடுவித்து காத்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. விடுதலையே விடுதலையே விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா, இன்றே தாருமையா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா, இன்றே தாருமையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். ஆமாண்டவரே, தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ரோட்டில் வண்டி ஓட்டுநர்கள், லாரி ஓட்டுநர்கள், பஸ் ஓட்டுகிறவர்கள், ஆண்டவரே டூ வீலர் ஓட்டுகிறவர்கள் எல்லாரும் கவனமாய் ஓட்டத்தக்கதாக ஆண்டவரே, கவனத்தை கடைபிடிக்கத்தக்கதாக, சீரோடு இருக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இதனால் எத்தனையோ விளைவுகள் ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா.
ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, திடீர் ஆக்சிடென்ட்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. அடிக்கடி இந்த விமானம் ஆண்டவரே அப்பா, அது பறக்கும் விமானத்தில் கூட ஆண்டவரே எதிர்பாராத விபத்துகள் வந்து கடந்த நாட்களில் அநேகம் பேர் மரித்து விட்டார்கள் அப்பா. இப்படிப்பட்ட ஆண்டவரே ஆக்சிடென்ட்களுக்கு ஆண்டவரே ஓட்டுநர்கள் கவனமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே, என்ன துன்பம் துயரங்கள் வந்தாலும் கர்த்தாவே ஜாக்கிரதையாக காணப்பட கிருபை தாரும் ஆண்டவரே. சமூக விரோதிகளாலே வரும் ஆண்டவரே பிரச்சனைகள் மாறட்டும், சமூக வரும் பிரச்சனைகள் மாறட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக, கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். குடும்ப தகராறுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கணவன் மனைவி ஆண்டவரே குடும்ப தகராறு சின்ன சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அதை ஆண்டவரே அதை பொறுமையோடு அன்போடு ஒருவருக்கொருவர் பேசி அதை சரி செய்து பெற்ற பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை அந்த குடும்பத்துக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒருவரை ஒருவர் ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவும், ஆண்டவரே ஒருவருக்காக ஆண்டவரே அப்பா மன்னிக்கவும், ஆண்டவரே மறந்து அன்போடு நடக்கவும் ஆண்டவரே கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமது கிருபை எல்லாரையும் தாங்கட்டும். இன்னும் ஈரான் இஸ்ரேல் இடையே இருக்கிற மோதல் ஆண்டவரே நடந்து வரும் நிலையில் 110 இந்தியர்கள் முதற்கட்டமாக மீட்கப்பட்டுள்ளனர். இதே போல பல நாடுகளில் இருந்து வந்து சிக்கியுள்ள அனைவரும் மீட்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உலக நாடுகளுக்கிடையே சமாதானத்தை தாரும் ஆண்டவரே அப்பா. ஒருவரை புரிந்து கொண்டு ஆண்டவரை விட்டு கொடுக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் அப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை நாடுகளுக்கிடையே ஆண்டவர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கிற தன்மையை தாரும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை தாரும் ஆண்டவரே. நாடுகளுக்கிடையே சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஏத்துவே எல்லாருக்குள்ளும் ஒரு ஆத்மா உண்டு, விலையேற பெற்ற ஆத்மாவை ஆண்டவரே யாரும் ஆண்டவரே கெடுக்காதபடிக்கு ஆண்டவரே கர்த்தரை நம்பி ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே உம்முடைய அன்பு கரங்களில் எல்லாரையும் தாழ்த்தி தருகிறோம். நீர் ஒருவரே ஆண்டவரே உன்னதமான தேவன், எல்லாரையும் விடுவிக்க வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். திருச்சபைகளுக்காக, எல்லா குடும்பங்களுக்காக, போதகர்களுக்காக, கமிட்டி மெம்பர்ஸுக்காக, எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரப்பா. மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேக மிஷனரி ஸ்தாபனங்கள் இந்தியாவிலே பணியாற்றி கொண்டுகிறது. நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு போல ஆண்டவரே ஐயம், விஸ்வவாணி, ஜெம்ஸின் அநேக ஆண்டவரே இயக்கங்கள் ஆண்டவரே பணி செய்யும்போது தேவன் எல்லா பணிகளையும் ஆண்டவரே இயக்கத்தின் தலைவர்களையும், இயக்கத்தின் ஒவ்வொரு மிஷனரிகளையும், போதகர்களையும், ஆண்டவரே சுதேச ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தும்படியாக, காப்பாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மிஷனரிகள் கடந்து போகிற இடத்துல அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். அடைக்கப்பட்ட ஆலயங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். ஆண்டவரே எதிர்க்கிற ஜனங்கள் இயேசுவின் அன்பை கண்டு கொள்ளட்டும். தேவரீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவிசேஷத்தின் நிமித்தம் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய
ஒவ்வொரு போதகர்களும் மிஷனரிகளும் ஆண்டவரே சுதேச ஊழியர்களும் விடுவிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படட்டும். அவர்கள் வந்து குடும்பத்தோடு இணைந்து உம்முடைய திருப்பணியை வெற்றிகரமாய் செய்ய கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. பெரிய காரியங்களை என் தேவன் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இயேசுவே, பல ஆண்டவரே கஷ்டத்தோடு பணியாற்றக்கூடிய மிஷனரிகளுக்கு தேவன் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்னுமாக மிஷனரிமாருடைய பிள்ளைகள் சந்தோஷ வித்யாலயா டோனாவூரில் படிக்கிறாங்கப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய முகத்தை பார்த்து படிக்கத்தக்கதாக, பெற்றோரை பிரிந்திருக்கிறோமே என்ற கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் இல்லாதபடி தங்களுடைய பாடங்களிலே கவனம் வைத்து படித்து வெற்றி பெறத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே உமது கிருபை கூட இருக்கட்டும், உமது கிருபை கூட இருக்கட்டும். கடந்த வாரத்தில் ஆண்டவரே 10th முடித்து 11th ஆண்டவரே இன்னொரு இடத்துல படிக்க விட்டதற்கு அந்த பிள்ளை போக மாட்டேன்னு சொல்லி கொண்டு விட்டாங்க. லீவுக்கு வந்து அது தற்கொலை பண்ணி விட்டதப்பா. ஆண்டவரே, நியூஸ் பேப்பரில் பார்த்தோம். ஆண்டவரே, வேதனையாக இருக்கிறது. பிள்ளைகள் ஆண்டவரே தற்கொலைக்கு நேராய் போய் விடாதபடி என் தேவனே ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து படிக்கிற பிள்ளைகளாக இருக்க கிருபை தாரும் ஆண்டவரே. நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அநேக காலேஜ் படிக்கிறவர்கள் ஆண்டவரே போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவே ஸ்தோத்திரப்பா, இயேசுவே ஸ்தோத்திரப்பா. பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், பிள்ளைகள் எல்லாரும் உண்மை கண்டுகொள்ளட்டும் கர்த்தாவே. இயேசுவே, இயேசுவே நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உம்மால் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. பிள்ளைகளை விடுவிக்க முடியும், பிள்ளைகளை விடுவிக்க முடியும், ரட்சிக்க முடியும். பிள்ளைகளால் பெற்றோருக்கு மன வருத்தம் வரக்கூடாது ஆண்டவரே. பெற்றோரை சார்ந்து வாழட்டும் ஆண்டவரே. ஒரு மொபைல்களை வைத்து தன் மனம் போல கான்டாக்ட் வைக்காதபடி பரிசுத்தத்தை காத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. தேவனே இரக்கம் பாராட்டுவீராக ஆண்டவரே. மொபைல் மூலமாக பல வேண்டாத வேலைகளை செய்து துன்பத்துக்குள்ளாகி பிரச்சனைக்குள்ளாகி இருக்கிற பிள்ளைகள் யாவரும் விடுவிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. உம்முடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக, உம்முடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. இயேசுவே, உமது கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக, வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதி பிரச்சனைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம். வியாதி பிரச்சனை அது ஒரு பயங்கரமான பிரச்சனை தான். கேன்சர் போன்ற வியாதி, இன்னும் இந்த மூட்டு வலிகள், பேக் பெயின், இந்த மாதிரி பல வியாதி, சுகர் வியாதினால் அதிகமாய் கூடி கால்கள் கைகளில் புண்கள் வந்தாலும் ஆறுவதில்லை. அப்படிப்பட்ட பல வியாதியோடு பிரச்சனைகளோடு இருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்பட நாம் எல்லோரும் இணைந்து ஜெபிப்போமா? இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, வியாதி பிரச்சனைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புத சுகத்தை
தேவன் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர் உன் பாவத்தை எல்லாம் மன்னித்து உன் வியாதியை குணமாக்கி என்று இருக்கிறதப்பா. பாவத்தை மன்னிக்க மட்டுமல்ல, எங்கள் நோய்களை குணமாக்குறவர், எங்களுக்கு புது பலனை தருகிறவர், எங்கள் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு ரட்சிக்கிறவர். ஆண்டவரே, கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிச்சூட்டுகிற தேவன். ஆண்டவரே, வியாதி பிரச்சனைகளோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. உம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்காக சிலுவையில் ஆண்டவரே இரத்தம் சிந்தினீர். பாவத்தை போக்க மாத்திரமல்ல, எங்கள் வியாதியையும் குணப்படுத்துகிறதப்பா. ஆண்டவரே, வியாதி போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, கேன்சர் கட்டிகளானாலும் உடைந்து ஒன்றுமில்லாமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். பலவிதமான ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். பலவிதமான போராட்டங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வீராக, கர்த்தர் உதவி செய்வீராக. வியாதி பிரச்சனைகளை மாற்றி போடுவீராக. மனம் உடைந்து போய் 38 வருஷமாயிருந்த ஒரு மனிதனை ஆண்டவரே நீர் கண்டு சந்தித்து, ஆண்டவரே உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் சந்தோஷத்தோடு நடந்தானே, அதே போல வியாதி பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளை பார்த்து உன் படுக்கை எடுத்து நட என்று சொல்லக்கூடிய ஆண்டவரே கிருபைகளை ஆண்டவரே கர்த்தர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே, கர்த்தர் அவர்களை விடுவிப்பீராக. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர். ஆமென். சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர். ஆமீன் என்று சொல்லி சுகமாக்கினீர். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. தொடர்ந்து நம்ம டிவி ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். இதை நடத்துகிற பீட்டர் தம்பி குடும்பத்துக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். நமது கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த ஊழியத்தை நடத்துகிற பீட்டர் தம்பி குடும்பத்துக்காக ஸ்தோத்திரப்பா. பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. வியாதிகளை குணமாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் பலவீனங்களை மாற்றுங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, என்ன வந்தாலும் ஆண்டவரே, கர்த்தரால் அழைக்கப்பட்டு கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை கடைசி வரை நிறைவேற்ற
தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமே. கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்தில் எப்படியாவது உலகம் முழுதும் நற்செய்தி கடந்து செல்ல வேண்டும். ஜனங்களிலே ஒரு மாற்றம் வேண்டும், விடுதலை வேண்டும். எந்த பாரத்தோடு எடுத்து நடத்துகிற இந்த ஊழியத்தில் ஆண்டவரே, தேவைகள் ஏராளம் உண்டு. ஆண்டவர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. ஆண்டவரே, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன். ஆண்டவரே, தேவைகளை சந்திக்கிற தேவன், ஏற்ற வேளையில் போஷிக்கிற தேவன். கர்த்தர் சகலத்தையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இணைந்து பணியாற்றக்கூடிய ஆண்டவரே ஆனந்த் தம்பி குடும்பம், ஆண்டவரே தம்பி அபிஷேக், எல்லாருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீர் ஆசீர்வதிங்கப்பா. நல்ல சரீர சுகம் பலன் தந்து கர்த்தாவே நீ நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த டிவி ஆஃபீஸில் செய்தி கொடுக்க வருகிற ஒவ்வொரு போதகர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல செய்திகள் கடந்து போகட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. செய்தி கொடுக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள், இந்த ஊழியத்திற்காக பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகள், காணிக்கைகளை கொடுக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, ஒரு குறை இல்லாதபடி தேவன் நடத்துவீராகப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இது உம்முடைய காரியம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. ஆண்டவரே, உமது கிருபை மட்டும் தாங்கட்டும், உமது கிருபை மட்டும் தாங்கட்டும். ஆண்டவரே, சகல குறைவுகளை ஆண்டவரே நிறைவாக்க வேண்டும் என்று கெஞ்சுறோம் தகப்பனே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, என்னோடு இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஜெபத்தில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு விசை கூட ஆண்டவரே திருச்சபைகளுக்காக, திருச்சபை குடும்பங்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தரின் சுதந்திரத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுறோம். ஆண்டவரே, கர்ப்பம் தாங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு சேதமின்றி ஏற்ற காலத்தில் சுகப்பிரசவத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். கர்த்தர் துணையாயிருந்து நடத்தும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று தாவீது ராஜா சொல்வது போல ஆண்டவரே, ஏற்ற வேளையில் கஷ்டமான நேரங்களில் ஆண்டவரே கர்ப்பம் தாங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே துணையாக இருந்து தேவனே நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணியைப் போல பாதுகாத்த மேலான கிருபைகளுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நீர் சர்வ வல்லமையுள்ளவர், ஒரு நாள் மாறாதவர், எங்களை வழி நடத்துகிறவர். ஆண்டவரே, எல்லாரையும் கர்த்தர் அபிஷேகித்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சுறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. உமது கிருபை மாத்திரம் போதும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்து கொள்ளும். எல்லா குறை குற்றங்களையும் மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன்.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள்